Hi friends, good morning. Satish, good morning. சதீஷோட ஹேரை பாருங்க. என்னோட ட்ரீம் ஹேர் அவன் வச்சிருக்கான். சீவக்கூடாது, கேர்லி ஹேர் எல்லாம் சீவக்கூடாது, அப்பதான் அழகா இருக்கும். இங்க பாருங்க, கேர்ள்ஸ், பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ். நில்லுடே, நடந்துட்டே இருக்காத, எப்படி இருக்கு பாருங்க, அழகா இருக்கு, பவுன்சியா இருக்கு. என்ன பண்ண? சூப்பர். ஸோ நாங்கள் வந்து ஜப்பானில் போனோம் தெரியுமா, அப்போ வாங்கின ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் இது. நாங்கள் தங்கியிருந்த ஏர்பிஎன்பியிலேருந்து இந்த இது ஹேக்கை வந்து படித்தோம். இதோட பேர் வந்து என்னென்னா ஃபுட் கவர்ஸ், சேர் லெக் ஃபுட் கவர்ஸ். பார்க்குறதுக்கு குட்டி குட்டி சாக்ஸ். ஆக்சுவலி இது நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நாய்க்கு போடக்கூடிய சாக்ஸ்ன்னு நினச்சேன். ஆனால் இது ஆக்சுவலி என்னென்னா நம்மளோட சேர் இருக்குல்ல, அதுக்கு காலில் போடக்கூடியது. ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கும் ஃப்ளோரு. ஸோ அதனால் நாங்கள் எங்கள் டைனிங் டேபிள் தான் ரொம்ப ஸ்க்ராட்சை உண்டாக்கு ஃப்ளோருக்கு. அதனால் அதுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து சாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ நாங்கள் வந்து சேருக்கெல்லாம் சாக்ஸ் போட்டு விட போகிறோம். அழகா இருக்கு, கியூட்டா இருக்குடா. சதீஷ் தான் ஆக்சுவலி இதை பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகி ரொம்ப ஞாபகம் வச்சு இதை வாங்கணும்னு வாங்கினாங்க. டைசோவில் 4 சாக்ஸ் 50 ரூபா. அப்படி உரசிக்கானி, நோ ஸ்க்ராச்சஸ் எனிமோர். சூப்பர். இது ஸ்க்ராட்சே ஆகல. ஆமாம், ஒரு பர்ச்சஸ், சவுண்டே இல்லை. சூப்பர். எல்லா காலுக்குமே நாங்கள் சாக்ஸ் போட்டு விட்டுட்டோம். ஒவ்வொரு வாட்டியும் வெக்கேஷன் போயிட்டு வரும்போது எங்களோட லஞ்ச் வந்து எதுவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நாகர்கோயில் பிரபு பிரியாணியில் வந்து பிரியாணி நான் வாங்கியிருக்கிறது எக் பிரியாணிங்க. இது வந்து சீரா சம்பா, ஜீரக சம்பா ரைஸ் வச்சு பண்ணுவாங்க. எனக்கு நாக்கே ஊறுது, அவ்வளோ டெம்டிங்காக இருக்குது. ஸோ எக் பிரியாணி, சால்னா, ரைத்தா, இது வந்து பெப்பர் சிக்கன், இது 65 பப்படம். ஸோ இதுதான் மஸ்ட் லஞ்சு. ஸோ ஒவ்வொரு வெக்கேஷன் முடிச்சுட்டு இந்த பிரியாணியை சாப்பிடும்போது அது வேறு லெவலில் ஹிட் ஆகும். ஹிட்டெல்லாம் நாளையிலேருந்து. அதனால் இன்றைக்கி நம்ம பிரியாணியை ஒரு வெளுத்து வாங்குவோம். எல்லாத்துலேயும் ஒரு துண்டு எடுத்து வச்சு, பப்படத்தையும் வச்சு, வெக்கேஷன் முடிச்சுட்டு ஸோ டோக்கியோ போயிட்டு வந்தா சுவீனியருக்கு எது வாங்குறோமோ இல்லையோ கண்டிப்பாக டோக்கியோ பனானா வாங்கணும். ஸோ நான் இதை உங்க கூட ஷேர் பண்ணலான்னு தெரியல. ஆக்சுவலி இன்ஸ்டாகிராமில் ரீல் எடுத்தேன் நான். ஆனால் ஃபஸ்ட்டு அவங்களோட ஜப்பானில் ஒவ்வொரு டெசர்ட்டும் பேக்கேஜிங் வேறு லெவலில் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதை பாருங்கள், யாருக்காவது நம்ம கிஃப்ட்டோ ஏதாவது யாரையாவது ஃபங்க்ஷனில் லைக் அவங்க வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா இதை ஒரு பேக்கை வாங்கிட்டு போயிட்டா போதும். இதை பேக் பண்ணுற கவலை கிடையாது, எதுவுமே கிடையாது, அவ்வளோ பர்ஃபெக்டான பேக்கேஜிங். டோக்கியோ பனானா ரொம்ப பாப்புலர். ஆனால் நான் வந்து ஏர்போர்ட்டில் பார்க்கும்போது ஸ்ட்ராபெரி கேக் ஃப்ரம் கின்ஸா இருந்துச்சு. இது நான் எப்படி மிஸ் பண்ணேன்னே தெரியல. அங்கே வச்சு நான் இது பார்க்கல நான். ஸோ அதனால் அது ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் ஒரு ரேண்டம் பேக்கேஜிங் இருக்குது. இதை நான் எதை பார்த்து எடுத்தேன்னு தெரியல, மறந்துடுச்சு எனக்கு இது என்னன்னு. ஸோ இப்போ நம்ம வந்து டோக்கியோ பனானாவை அன்ராப் பண்ணுவோம். நீங்கள் ஜப்பான் போகிறீங்கன்னா மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணக்கூடியது இந்த டோக்கியோ பனானா தான். சூப்பராக இருக்கும். சரி, அழகாக பேக் பண்ணலாம். நான் எடுப்பேன். ஓகே, லெட்ஸ் அன்ராப், அன்பாக்ஸ். சடாய், இதுதான் டோக்கியோ பனானா. இது என்னது? இது ஒரு பேம்ப்ளெட் வச்சுருக்காங்க. இந்தா. ஸோ இப்படி தான் இருக்கும் டோக்கியோ பனானா. எல்லாமே இண்டிவிஜுவலி ரேப்ட். இதுக்கு ஷெல்ஃப் லைஃப் ரொம்ப குறைவு தான், ரொம்ப லாங் லாஸ்டிங் கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு கேக்கு வித் ஃப்ரெஷ் பனானா கஸ்டர்ட் உள்ளது. அவ்வளோ ஃப்ளஃபியான ஒரு கேக்கு. இல்லை, இங்கே உள்ள வந்து லிட்ரலி ஒரு பனானா பியூரே வச்சிருக்காங்க. ஸோ டேஸ்டஸ் சூப்பர். ஒரு பழத்தை சாப்பிட்ட மாதிரி இருக்கு. அப்படியே ஒரு பனானாவை, அதான் பனானா. அப்படி ஒரு கேக்குக்குள்ளாடி மோரிஸ் பனானாவை
ஸ்வீட்னர்லாம் போட்டு மேஷ் பண்ணா எப்படி இருக்கும்? சதீஷோட ஃபேவரட் இது. சதீஷுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அடுத்து ஸ்ட்ராபெரி கேக். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்ட்ராபெரி. இதுவே இது ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ண போறேன். எல்லாமே பேக்கேஜிங்கே இருந்து பண்ணுவாங்க போல இருக்கு. இம்ப்ரெசிவா இருக்கு. அவங்க அழகா பேக்கேஜ் பண்ணி வைப்பாங்க, எல்லாத்தையும் அழகா குடிக்க. இங்க பாருங்க, என்ன அழகா இருக்கு. இண்டிவிஜுவலா ரேப் பண்ணி ஸ்ட்ராபெரி ஷேப்லயே பண்ணிருக்காங்க. அழகா இருக்கு. அம்மா இதை நான் ஓப்பன் பண்ணி தருவேன். இல்ல அதை ஓபன் பண்ணாத. இங்க பாரு, அத்தை இது அழகா இருக்குல்ல. ஓபன் பண்ணாத. பாக்குறதுக்கு ஸ்ட்ராபெரி நீ ஒண்ணு பண்ண மாட்டே, ஓபன் பண்ணி கொடுக்காத. இல்ல இருக்கட்டும், சத்தம் போடாத. சோ இப்போ இதோ எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ள ஸ்ட்ராபெரி ஃபில்லிங் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 1 2 3. இது டோக்கியோ ஸ்ட்ராபெரி. சூப்பர், வேற லெவல். சாஃப்டான ஒரு ஸ்பஞ்ச் கேக்குள்ளாடி ஸ்ட்ராபெரி பியூரே. பனானா பியூரே மாதிரி ஸ்ட்ராபெரி. சூப்பரா இருக்கு. சம. நான் பனானா கேக்கே 9 out of 10 கொடுத்து, இது 10 out of 10. அடுத்தது இது வந்து மிஸ்டீரியஸ் பேக்கேஜ். தெரியாதா இதுன்னு? மீன் போய் ஞாபகம் வந்துருச்சு. இது வந்து நான் ஒரு டெசர்ட் ஒன்று பார்த்தேன், அது நான் வாங்கியிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மில்கா தெரியல. இது வந்து இந்த சாக்லேட் கிட்கேட் பார் மாதிரி இருக்கு. ஆமா, கிட்கேட் பாரா. அப்போ உள்ள சூப்பரா இருக்கு. ஆட்டிட்டே இருக்காது. ஹேசல்நட். இது வந்து ஸ்வீட் சாக்லேட்னு போட்டிருக்கு. இது ஹேசல்நட். இது மில்க். இது வெரைட்டி பேக். எவ்வளவு அழகா இந்த சாக்லேட் தான். ஃபர்ஸ்ட் எவ்வளவு அழகா பேக்கேஜிங் இருக்கு பாருங்க, ஒரு பார் மாதிரி. எனக்கு வந்து ஸ்வீட் சாக்லேட். நானும் ஸ்வீட் சாக்லேட். எவ்வளவு மெல்ட் ஆயிடுச்சு. ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும். அப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கேன். சோ நான் போய் அன்ராப் பண்ணல, இல்ல ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாம். நீ அங்க டேஸ்ட் பண்ணு. ஸ்வீட் எப்படி இருக்கு? பஃப் பேஸ்ட்ரி இருக்குல்ல, அந்த லேயர்ஸ் வேஃபர் இல்ல, பஃப் பேஸ்ட்ரியில சாக்லேட் அந்த லேயர்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்க. மெல்டடா இருக்கு, பட் நல்லா இருக்கு. ஆக்சுவலா நல்ல ஒரு ரிச்சான சாக்லேட் டேஸ்ட். ஓகே, அவ்வளோதான். நம்மளோட 3 பேக்கேஜிங் அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்க்கலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது டே 2. நாங்கள் வெக்கேஷன்லேருந்து வந்து நேற்று ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஃபுல் க்ளீனிங். ஸோ எங்கள் ரூமில் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குன்னு. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, மகாமகிக்கு அவங்களோட செப்பரேட் ரூம் கொடுத்தாச்சு. நாங்கள் வந்து அதனால இந்த ரூமை ஃபுல்லாக தூத்து க்ளீன் பண்ணி ஃபுல் ஆர்கனைசேஷன். அண்ட் எங்களோட இந்த ட்ரெஸ்ஸிங் ரூமில் பார்த்தீங்கன்னா எங்களோட ட்ரெஸ்ஸிங் டேபிளும் மகா ரூமுக்கு போயிடுச்சு. ஸோ மகாமகிக்கு அதை கொடுத்துட்டோம். பிகாஸ் அவங்கக்கிட்ட என்கிட்ட இருக்கிறத விட அவங்கக்கிட்ட அதிகமாக இருக்குது. நான் என்னோடய திங்ஸ் எல்லாத்தையுமே இந்த கேபினெட்டில் வச்சுருக்கேன். அதனால் அவங்களுக்கு அதை கொடுத்துட்டேன். ஸோ எனக்கும் சதீஷுக்கும் இங்கே ஒரே ஒரு மிரர் மட்டும் வைக்கலான்னு இருக்கும். பிகாஸ் ஆப்வியஸ்லி எங்களுக்கு தேவையில்லை. பிகாஸ் ஹியூஜ் கபர்ட்ஸ் இருக்குது. அதனால எல்லா திங்ஸுமே கபர்டுக்குள்ளே இருக்கா. ஸோ ஒரே ஒரு மிரர் மட்டும் போதும். அது லேட்டராகிட்டு வாங்கலாம் அப்படின்னு இருக்கோம். ஐதர் செவுத்தில் மாட்டுற ஒரு லாங் மிரர், இல்லாட்டி இந்த ஸ்டாண்டலோன் மிரர் மாதிரி வரும்ல, அது மட்டும் ஒன்று வாங்கணும். அதுக்கப்புறம் மற்றபடி இந்த ரூம் எல்லாமே க்ளீன். இன்னும் கிச்சன் நான் செட் பண்ணல. இந்த பேக்கை பாருங்கள், என்னோடய ஒர்க் பேக் செட் பண்ணியாச்சு. இந்த ஒர்க் பேக் வந்து சதீஷ் எனக்கு அவங்க ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி என்னை வாங்க சொன்ன ஒரு ஐட்டம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி சொல்லப்போனால் அவங்க தான் வாங்கியே கொடுத்தது. ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு
நான் யூனிக்ளோவில் தான் வாங்கினேன். ஆனால் அவங்க வந்து இது உனக்கு ஒர்க் பேக்குக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி வாங்கினாங்க. ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான லெதர் பேக்கு. இங்கே பாருங்கள், சிப் எதுவுமே கிடையாது, ஒரு ஓப்பன் ஸ்டைல் பேக்கு தான். ஆனால் ஒரே ஒரு பட்டன் லாக் மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு திங்ஸ் எல்லாமே, ஒர்க்குக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. நான் இங்கேருந்து ஒர்க் பண்ணாலும் சரி, கீழே போகிறேன் அப்படின்னா டக்குன்னு இதை மட்டும் தூக்கிட்டு போனால் போதும். ஏன்னா நான் எப்போவுமே வீட்டில் ஒரு ஒர்க் பேக் வச்சுருப்பேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு என்னோடய லேப்டாப்பு, பவர் பேங்கு, இதை கண்டுக்காதீங்க, அது சாக்லேட், வாலெட்டு, ஹார்ட் ட்ரைவு, சார்ஜர் ஒயரு, இயர்ஃபோனு, அதுக்கப்புறம் நம்மளோட கொரியா இது சைனா கொரியா என்னெல்லாம் சொல்கிறேன் பாருங்கள், ஜப்பான்லேருந்து வாங்கிட்டு வந்த பேபி சிச்சி, அதுக்கப்புறம் வின்னி த பூ, இது மகா எனக்கு கொடுத்தா ஒரு சின்ன கீச்சன். எல்லாத்தையுமே இங்கே கொடுத்து விட்டாச்சு. அவ்வளோதான். இங்கே பாருங்கள் எவ்வளோ எலிகண்டாக இருக்குது இந்த பேக்கு. ஆனால் எவ்வளோ பத்துது பாருங்கள், இன்னும் கூட வச்சுருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு லெதர் பேக்கு. இப்படி தான் இருக்குது, பிளெயின் டிசைன். இதில் வந்து நம்ம ரோப் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கா, இதில் நிறைய பெல்ட் மாதிரி பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸஸ் இது ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் இதுக்குள்ளே டக்கின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன். ஸோ உங்கள் ஹைட்டுக்கு தக்கன நீங்கள் இந்த ரோப் அட்ஜஸ்ட் பண்ணி எக்ஸஸை வந்து இது கீழே டக்கின் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து சதீஷ் என்கிட்ட ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி, அவங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிட்டு. ஆக்சுவலி இது யூனிசெக்ஸும் கூட தான், யாராவது ஒர்க்குக்கு மேல் கூட எடுத்துகிட்டு போகலாம், பாய்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் பிளாக்கும் இருந்துச்சு, ப்ரௌனும் இருந்துச்சு. அவங்க ப்ரௌன் தான் எடுக்க சொன்னாங்க, அதனால் அது வாங்கி அதையும் ஆர்கனைஸ் பண்ணி ஸ்லோவாக நான் ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இது எப்போவுமே இங்கே இருக்கும். கீழே போகிறேன்னா நான் இதை எடுத்துகிட்டு போயிடுவேன். அண்ட் இன்னும் நான் ஒரு விஷயம் லக்கேஜ் சூட்கேஸ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. பட் துணி எல்லாமே கொஞ்சம் இருக்குது. ஆக்சுவலி இந்த துணி எல்லாமே ஃபுல் கபர்டில் வைக்க வேண்டியதான். ஏன்னா நான் ஊர்லேயே துவைச்சி தான் எடுத்துகிட்டு வந்தேன். அதனால் இதை கபர்டில் மட்டும் வச்சா போதும். அதுக்கப்புறம் குட்டீஸ் ரூமை காமிச்சிடுறேன். குட்டீஸ்க்கு வந்து கம்ப்ளீட்லி செட் பண்ணி கொடுத்தாச்சு. ஓகே, அவங்களுக்குன்னு பெட்டு, அவங்களோட டாய்ஸு, ஸோ இங்கே அவங்களோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே, ஸ்டடி டேபிள் எல்லாமே இந்த க்யூட்டான காம்பேக்ட் ரூமில் அவங்களே தான் செட் பண்ணாங்க எல்லாமே. ட்ரெஸ்ஸிங் டேபிள் இன்ஃபேக்ட் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். இது மகாக்கு ட்ராயர், இது மஹிக்கு ட்ராயர். ஸோ எல்லாமே வச்சு கொடுத்தாச்சு. இப்போ வந்து குட்டீஸ்க்கு இந்த ரூம் செட் பண்ணி கொடுத்ததுனால எங்களுக்கு வந்து அந்த ரூம் கொஞ்சம் ஸ்பேஷியஸ் ஆகிடுச்சு. இல்லாட்டி அங்கே இன்னொரு கட்டில் கிடக்கும், ரொம்ப டன்ஷன்டாக இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு வேலை நேற்று பண்ணோம், ஃபுல் டே. ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஃபுல்லாக இந்த வேலை தான் நடந்துச்சு. அம்மா நான் ஊர்லேருந்து வந்தோடனே இந்த மாங்காய், ஒட்டு மாங்காய் நல்ல பெரிய சைஸு, இதை கொடுத்து விட்டா. ஆனால் ஆக்சுவலி நான் மாங்காய் நினச்சிட்டு வெட்டினேன், பட் பார்த்தா மாம்பழம் ஆயிடுச்சு. இனிப்பாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இதில் வந்து ஆக்சுவலி கிட்டத்தட்ட ஒரு 4 வீக்ஸ் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜப்பான் vlogs. பட் எனக்கு வந்து ஒரே கவலையாக இருக்குது. ஏன்னா ஜப்பான் vlogs வந்து இதோடி முடியுதுங்க. இது இல்லை, இதுக்கு முந்தின vlog நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதோடி ஜப்பான் vlogs முடியுது. இனிமேல் பேக் டு ரெகுலர் ரொட்டீன், ரெகுலர் ஒர்க்கு, ஸ்கூலு, லஞ்ச் பாக்ஸு, ஒர்க்கு, மசாலா பிஸ்னஸ், விளாகு அந்த மாதிரி ரெகுலராக போகுது. ஸோ அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் எல்லாருமே வந்து என்னோட அந்த ஜப்பான் vlogsக்கு நீங்கள் கொடுத்த லவ், உங்கள் எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி நான் அப்பப்போ கமெண்ட் வந்து ரீட் பண்ணேன், எனக்கு ரிப்ளை பண்ணதான் டைம் இல்லை. பட் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தீங்க, அது வந்து பயங்கர ஹாப்பி. ஸோ நான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விக்கியில் வந்து உங்கள் ஊர்லலாம் ஆல்ரெடி வந்திருக்கும், சென்னையிலலாம். ஆப்வியஸ்லி ஸ்விக்கியில் இன்ஸ்டாமார்ட் வந்து எங்கள் ஊர் நாகர்கோயிலில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்துச்சு. எவ்வளோ வசதியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து எது வசதின்னா, நான் வந்து சமைச்சிட்டே இருப்பேன். லைக் இன்னைக்கு வந்து இதை பண்ணலாம், பிளாகுக்கு இல்லை வீடியோ ஏதாவது எடுக்கிறதுக்கு பண்ணலாம்னு முடிவு பண்ணுவேன்னா ஏதாவது ஒரு இன்க்ரீடியன்ட் இருக்காது.
ஸோ எனக்கு வந்து சதீஷெல்லாம் வந்து போய் அவங்க சம்டைம்ஸ் பிஸியாக இருந்தாங்கன்னா எனக்கு அவங்கள தான் வந்து கேட்குற மாதிரி இருக்கும் போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. ஆனால் இப்போ இந்த இன்ஸ்டாமார்ட் வந்தோன்னா டக்கு டக்குன்னு ஆர்டர் போட்டுடலாம். அதனால வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ஐட்டம் மட்டும் இல்லைடா நான் சொல்லி முடிச்சுட்டு கொஞ்சம் ஐட்டம் மட்டும் தேவைப்படுதா அதை வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி நான் குக்கிங் பண்ண ஆரம்பிக்கணும். குக்கிங் பண்ணி ரெகுலர் ரொட்டீனுக்கு வரணும். ஸோ அந்த வேலை தான் பண்ணிட்டு இருக்கேன். நாளைக்கு உங்களுக்கு வந்து ஷாப்பிங் விலாக் போடுறேன். ஸோ ஒரு ஷாப்பிங் விலாக் ஷூட் பண்ணிட்டேன். ரெண்டு வீடியோவாக வரும் உங்களுக்கு. ஸோ அதுக்கு வெயிட் பண்ணுங்க. ஓகே, என்ன ஷாப்பிங் விலாக்? ஜப்பான் ஷாப்பிங் விலாக். ஓ, என்ன சொல்லணும் மேடம்? இப்போ விட மாட்டேன் உங்களை நம்பி நான் விடுறதாப்புல இல்லை. அதுவும் ஒன்னே நம்பி நான் விடுறதாப்புல இல்லை. ஏன் மிக்கி அது வை? That's my Mickey. One Supramani மாதிரி அது ஏன் மிக்கி? ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது டின்னர் டைம். நான் வந்து இன்றைக்கி டின்னர் வந்து ஒரு ஜாப்பனீஸ் டின்னர் தான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ பசங்க வந்து ஜப்பான் ரொம்ப மிஸ் பண்ணாங்க. ரொம்ப ஆக்சுவலி நான் எந்த ட்ரிப்புக்குமே இவ்வளோ அவங்க ஃபீல் பண்ணி நான் பார்த்ததில்ல. அதனால் அவங்க மூடை கொஞ்சம் லிஃப்ட் பண்ணுறதுக்கு டின்னருக்கு அவங்களுக்கு பிடிச்ச சிக்கன் கராகே மீல் ரைஸ் செட் மீல் மாதிரி அதுதான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வாங்க பண்ணிடலாம். சிக்கன் கராகே அப்படின்னா அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் இல்லை. நான் இதை அவ்வளோ தடவை செஞ்சு காணிச்சிருக்கேன். 2 போன்லெஸ் சிக்கன் பிரெஸ்ட்டு, நீங்கள் போன்லெஸ் மீட்டு போன் மீட்டு எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். சிக்கன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு இவ்வளோ பீஸ் இஞ்சியை வந்து இதில் நான் வந்து துருவி இதில் ஆட் பண்ணிட போகிறோம். இஞ்சியை வந்து இந்த மாதிரி ஃபைனாக கிரைண்ட் பண்ணிட்டேன். அதை வந்து ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா என்கிட்ட இந்த கார்லிக் ஆயில் இருக்குது, அந்த கார்லிக் மென்சோடி உள்ளது. ஸோ அது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் யூஸ்வலாக பெப்பர் தான் ஆட் பண்ணுவேன். ஆனால் இந்த ஜாப்பனீஸ் கறி பவுடர் வந்து நான் அங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன். அதனால ஒரு ஃப்ளேவர் டிஃப்ரென்ஸ்க்கு வேண்டி இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இந்த கராகேல ஆட் பண்ண போகிறோம். இது வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அந்த ஒரு அரோமா இருக்குல்ல, அந்த ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறமா மேரினேஷன் ரொம்ப சிம்பிள் தான். ஒரு டீஸ்பூன் சோய் சாஸ். யூஸ்வலாக மிரின் வினிகர் அதெல்லாம் ஆட் பண்ண மாட்டாங்க. ஆனால் நான் எப்போவுமே மீட் டிஷ் பண்ணும்போது ஆட் பண்ணுவேன். நீங்கள் ஐதர் வினிகர் இல்லாட்டி லெமன் ஜூஸ் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். மேரினேஷனுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிடலாம். இது கறி பவுடரில் சில்லி இதெல்லாம் இருக்கும். அதனால் நான் வந்து சில்லி இதெல்லாம் ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ ஜஸ்ட்டு சால்ட் மட்டும் தேவைக்கு தக்கன. ஆனால் சோய் சாஸ் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணுங்கள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆக்சுவலி இதில் எக்கு ஒன்று போடணும். என்கிட்ட வந்து எக்கு இல்லை, அதனால் நான் எக்கு போடாமல் தான் பண்ண போகிறேன். என்னோடய சிக்கன் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இதை நான் இப்போ ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட போகிறேன். நைட்டு எப்போ ஃப்ரை பண்ணுறனோ அப்போ மட்டும் இதை வெளியே எடுக்க போகிறேன். மேரினேட் ஆகட்டும். மீன் வயல் நான் இங்கே வந்து ரைஸ் வந்து வச்சுட்டேன். இது வந்து ஜாப்பனீஸ் ஷார்ட் கிரெயின் ரைஸ் நம்ம வாங்கிட்டு வந்தோம்ல. ஸோ அதில் வந்து இங்கே பாருங்கள். ஸோ அதில் வந்து குக் பண்ண வச்சுருக்கேன். ஜாப்பனீஸ் ஷார்ட் கிரெயினோட ஒரு நிமிஷம் இதை சரி பண்ணிவிட்டு. ஓகே, ஸோ ஜாப்பனீஸ் ஷார்ட் கிரெயின் ரைஸ் அமேசானில் கிடைக்குங்க. ஷார்ட் கிரெயின் ரைஸ் ஜாப்பனீஸ் மீல் கூட நல்லாயிருக்கும். ஜாஸ்மின் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். அதெல்லாம் தான் டிஃப்ரென்ஸு. சூஷி ரைஸ் டெசர்ட்டுக்கு நல்லாயிருக்கும். மற்றபடி இந்த சூஷி பால்ஸ் அந்த மாதிரி இதுக்குமே நல்லாயிருக்கும். இதுக்குமே நல்லா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய வெரைட்டி ரைஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஷார்ட் கிரெயின் ரைஸ். இந்த ரைஸு அளவு நான் வந்து 1 கப் ரைஸுக்கு 1.5 கப்பு தண்ணி விடுவேன். ஸோ அதுதான் இதோட அளவு. ஓகே, ஸோ நல்ல ஃபுல் பாயில் வந்தோன்னா அடுப்பை குறைச்சி வச்சுருங்க. தண்ணி ஃபுல்லாக அப்சர்வ் ஆனோன்னா ரைஸ் ரெடி. வந்து ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ நான் இன்றைக்கி பிரெட் க்ரம்ஸில் ரோல் பண்ணி தான் ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஸ்டார்ச் ஆட் பண்ணி இதை வந்து கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். அதாவது இது ஒரு ஸ்டிக்கி இது மாதிரி வரணும். ஸோ இங்கே இந்த கன்சிஸ்டன்சி தான் நான் சொன்னேன். இந்த கன்சிஸ்டன்சியில் வந்துச்சுன்னா நம்ம இதில் வந்து பிரெட் க்ரம்ஸில் வந்து கோட் ஆகும். ஸோ இப்போ நான் இதில் வந்து பான்கோ பிரெட் க்ரம்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து கோட் பண்ணி நம்ம வந்து ஆயிலில் போட வேண்டியதுதான். ஸோ இப்படி எடுத்து வச்சுருக்கிற ஆயிலில் போட்டுருலாம். நல்லா கோல்டனாக ஃப்ரை ஆகட்டும். ஒரு 2 மினிட்ஸ் ஆகும், அவ்வளோதான். ஓகே, ஸோ நம்மளோட இது பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஸோ டீப் ஃப்ரைனால அது டைம் ஆகாது. அதுவும் இல்லாமல் இது வந்து சிக்கன் பிரெஸ்ட்டு தான், அதனால் ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸில் ஃப்ரை ஆகிடும். ஓகே, டன். எடுத்துடலாம். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். அதான் அந்த பேன்கோவில் கோட் பண்ணாலே அந்த ஒரு கிறிஸ்பி டெக்ஸ்சர் வந்துடும். ஸோ
ஸோ இப்போ ஃபுல் பேட்சையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து குக்கிங் சாப்ஸ்டிக். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. இதை வச்சு தான் அந்த ஃப்ரைடு இது, அதுக்கப்புறம் எக்கு எல்லாமே முக்கால்வாசி குக்கிங் எல்லாமே இதை வச்சு தான் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக என்னோடய ஃப்ரெண்டு ஷர்மி இருக்காங்கல்ல, அவங்க கேட்டாங்க ஆர்த்தி எப்படி இது வசதியாக இருக்குமா அப்படின்னு. ஆக்சுவலாக எனக்கு வந்து ஸ்டர் ஃப்ரை பண்ணுறதுக்கெல்லாம் இது பெருசாக வசதி இல்லை. ஆனால் எக்கு பீட் பண்ண இந்த மாதிரி ஃப்ரைட் ஐட்டத்தை வந்து நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்து பார்க்குறதுக்கு, எடுத்து வைக்கிறதுக்கு, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இது ரொம்ப வசதியாக இருக்குது குக்கிங் சாப்ஸ்டிக்ஸ். ஓகே, இப்போ நான் ஜாப்பனீஸ் மீசோ சூப் வந்து பண்ணுறேன். ஆக்சுவலி மீசோ சூப் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணுறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஆனால் ஒரு ஆளுக்கு பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அதுக்கு வந்து டோஃபு வேணும், சீவீட் வேணும், அந்த ஸ்டாக் ரெடி பண்ணணும், அப்புறம் அந்த மீசோ பேஸ்ட்டை கரைக்கணும். ஸோ எங்கள் வீட்டில் பிள்ளைகளுக்கு பிடிக்காது, ஆனால் எனக்கு சதீஷுக்கு பிடிக்கும். ஸோ இதில் வந்து மொத்தம் 8 சர்விங் இருக்குது. இந்த மாதிரி இண்டிவிஜுவல் பேக்ஸாக வருது. ஸோ இதை வந்து ஒரு பவுலில் போட்டுடலாம். இதில் பார்த்தீங்கன்னா டோஃபு எல்லாமே டீஹைட்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. பரவாயில்ல, ஏன்னா இதில் டோஃபு பார்க்குறேன், க்ரீன் ஆனியன் பார்க்குறேன், அந்த ஸ்டாக் பவுடர்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஹாட் வாட்டர் 160 ml ஹாட் வாட்டரை மட்டும் இதில் ஊற்றினா போதும். ஸோ நம்ம கொதிக்க வச்சுருக்கிற தண்ணியை இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிடுவோம். வாவ், அதே ஸ்மெல்லு தான். சரி, இது கொஞ்சம் அந்த ஹாட் வாட்டரில் நம்ம டோஃபு வந்து ஹைட்ரேட் ஆகட்டும். அதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், ஃப்ரெஷ்ஷான க்ரீன் ஆனியன் மாதிரி ஆயிடுச்சு. நான் இப்போ இதை டேஸ்ட் பார்த்துட்றேன். டேஸ்ட் பார்த்துட்டு ரியல் டீல் மாதிரி இருக்கான்னு சொல்கிறேன். ஹாட்டாக இருக்குது. நிஜமாக ரொம்ப நல்லா இருக்குங்க. சூப்பராக இருக்குது. என்ன ஃப்ளேவராக இருக்குது. அண்ட் அந்த டோஃபு வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஸோ ஹைலி ரெக்கமெண்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீசோ சூப் பிடிக்கும்னா இதை வாங்கிக்கோங்க. ஈஸி பண்ணுறது, எப்போ வேணாலும் செஞ்சுக்கலாம். சூப்பராக இருக்குது. நான் வந்து ஒரு பவுல் ரைஸ் எடுத்திருக்கேன். நம்ம இப்போ வந்து நம்ம சிக்கனை ரைஸ்க்கு மேலே வச்சிடலாம். நம்மளோட இதை வந்து பண்ணியாச்சு. இப்போ கியூபை மேனேஸ், கியூபியான்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அதை மேலே ட்ரிசல் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இந்த சீசனிங், இதுதான் மஹியோட ஃபேவரட் சீசனிங், டொகராஷி அப்படிங்கிற சில்லி சீசனிங். ஸோ இது வந்து நம்ம மேலே லைட்டாக ஒரு சில்லி பவுடர், ஒரு ஸ்பைசி நோட் வேணும், பிடிக்கும் அப்படின்னா இதை வச்சிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ஈஸி பீஸி ஜாப்பனீஸ் மீல் ரெடி. ஃப்ரெண்ட்ஸோ, நம்மளோட ஜாப்பனீஸ் டின்னர் ரெடி. இங்கே பாருங்கள், ரைஸ் வித் சிக்கன் அண்ட் மீசோ சூப். ஸோ இனி நிறைய ஜாப்பனீஸ் ரெசிபீஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அண்ட் இதோடு இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கிறேன். நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். பாய். நாளைக்கு ஷாப்பிங் ஹால், ஸோ வெயிட் பண்ணுங்கள்.